பங்கு வர்த்தகத்தில் நம்ம தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ரிப்போர்ட்டை நம்ம வார வாரம் மக்களுக்கு தெரிவிச்சுட்டு இருக்கோம். எந்த பொசிஷன்லாம் நம்ம எடுத்திருக்கோம், எவ்வளோ லாபம் ஈட்டியிருக்கோம், அதை பற்றி விளக்கமாக ஸ்க்ரீனில் காட்டி எல்லாருக்கும் நம்ம புரிய வச்சுட்ருக்கோம். இது இல்லாமல் இது பேஸ் பண்ணி பயிற்சி வகுப்புகளும் நடத்துகிறோம். இந்த வாரம் எந்தெந்த பங்குகள் எல்லாம் நாம் லாபம் ஈட்டியிருக்கோங்கிறதையும் பார்க்கலாம். அது இல்லாமல் கடந்த 3 மாதமாக எவ்வளோ லாபம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வணக்கம், நான் பாலசுப்ரமணியன். இது என் பாலா ஃபைனான்ஸ்ங்கிற சேனல். வணக்கம் மிஸ்டர் பூங்காவனம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம பொசிஷன்லாம் வந்து இந்த மந்த் பொசிஷன்ஸு என்ன ஸ்டேட்டஸ் சார்? அதுக்கு முன்னாடி புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்துக்கு வாழ்த்துக்கள் சார். இந்த புது வருஷத்துக்கு முதல் ப்ரோக்ராம் பண்றோம். உங்களுக்கும் உங்க குடும்பத்தார் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ, சேம் டு யூ. இன்னைக்கு என்ன கேள்வி இருக்கு? அதான் இந்த வருஷத்துல இந்த மந்த்ல என்னென்ன பொசிஷன் எடுத்துருக்கோம், அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுங்க சார். பார்த்துடலாம். இப்போ கைட்டில் வந்து என்னுடைய பொசிஷன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு ஸ்டாக்ல புக் பண்ணோம். அது இல்லாமல் சில ஸ்டாக்ஸ்லாம் பொசிஷனில் இருக்கு. அது எந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கும், என்ன ப்ராஃபிட் ரன் ஆயிருக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம். சரிங்க சார், சரிங்க சார். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. IEX 135 புட்டு வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் 19,575. ஓகே. பொசிஷன் க்ளோஸ் இல்லையா அது? ஆமாம், அது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சம்வேர் அரௌண்ட் ஒரு 6 ரூபாய் கிட்ட செல் அடிச்சது. இன்னைக்கு ஒரு 1.8 ருபீஸ் தான் குறைஞ்சிருக்குது. ஓகே. அது வந்து புட் ஆப்ஷன். அது அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதனால இதில் எதுவும் பொசிஷன் காட்டல இருக்குன்னு சொல்லி. ஓகே. இப்படி நம்ம 1 by 1 ஒரு 5-6 ஸ்டாக் பார்த்துடலாம். ஓகே சார், ஷுவர் சார். அடுத்து வந்து இண்டஸ் டவர். இண்டஸ் டவர், ஓகே. இதில் வந்து 1700 லாட்டு. ஒரு லாட்டு வந்து செல் பண்ண ப்ரைஸ் வந்து 17.65. இப்போ வந்து 9 ருபீஸ் தான் இருக்கு. அது ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு 4 ருபீஸ் 5 ருபீஸ் போகும்போது அதை க்ளோஸ் பண்ணலாம். அதனால டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு அடுத்து வந்து கொட்டாக் பேங்க். இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு நல்லா இறங்கியிருக்கு. செல் பண்ண ப்ரைஸ் வந்து 58 ரூபா 50 காசு. லாட் சைஸ் 400. இப்போ வந்து ஒரு 15,900 இதிலே காட்டுது பாருங்க. 900 ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஒரு 20,000 டார்கெட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடலாம். அது சரிங்க சார், சரிங்க சார். அடுத்து வந்து L&T ஃபைனான்ஸ், LTF. சரி. இது செல் பண்ண ப்ரைஸ் 12 ரூபா. இப்போ 13,000 ரூபா ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. லாட் சைஸ் 2250. கரண்ட் ப்ரைஸ் வந்து 5.95. ஓகே. இதுவும் ஒரு 2 ரூபா 3 ரூபா போகும்போது ஒரு 20,000 ரூபா ப்ராஃபிட் வரும்போது க்ளோஸ் பண்ணிடலாம். புக் பண்ணுறீங்க. ஓகே. அடுத்தது இன்பெட்ரோ. ஓகே. இதுவும் வந்து லாட் சைஸ் 2025. 10 ரூபா 55 காசுல செல் அடிச்சது. இப்போ கரண்ட் ரன்னிங் ப்ராஃபிட் வந்து 13,365. இப்போ 3.95 ப்ரைஸ். இப்போ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். ஓகே. ஸோ எல்லாமே வந்து அரௌண்ட் 18,000 to 20,000 தான் டார்கெட், எல்லா பொசிஷனுமே. ஓகே. ஒரே ஒரு புட்டு மட்டும் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு. மீதி எல்லாமே கால் ஆப்ஷன்ஸ் தான். ஓகே. ஸோ எல்லாம் கால், ஒன்று மட்டும் புட்டு. ஆமாம், இன்னைக்கு வந்து IEX மட்டும் புட்டு, மற்ற எல்லாம் கால். ஆமாம். இப்போ வந்து இன்னைக்கு ஜனவரி 7. ஆமாம். 27ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி இந்த மாதம். ஆமாம் சார். இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருந்தால் கூட 14 டேஸ் தான் இன்னும் ட்ரேடிங் ஒர்க்கிங் டேஸ். ஆமாம்.
ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வந்து எதுலலாம் வாய்ப்பு இருக்குது பார்த்து அதில் நம்ம செல் அடிக்கிறோம். அது வந்து ரிலாக்ஸாக நம்ம அதுக்கப்புறம் வெயிட் பண்ணாலே அது ப்ராஃபிட்டில் வந்து சேர்ந்துருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து ட்ரைனிங்ல நம்ம டீச் பண்றோம் சார். இது வந்து நம்பர் கொடுங்க, எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா தட் வில் டேக் ட்ரைனிங் ஆல்சோ. ஆமாம், ட்ரைனிங்கில் வந்து நம்ம எப்படி செய்கிறது, எந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, எது அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு பார்த்து நம்ம அதை செலக்ட் பண்ணுவோம். அது எந்தெந்த டைம் டியூரேஷன் ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒரே நாளில் அடிச்சிட முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ரிலாக்ஸாக அடிக்கணும். ஸோ அந்த அது எப்படின்னு சொல்லி தரீங்கல்ல? ஆமாம், அது வந்து நம்ம பயிற்சி நேரத்தில் தான் சொல்லி தருவோம். பேக்கெண்டில் போயிட்டு நம்ம ப்ராஃபிட் என்ன புக் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு 3 months சீரீஸில் வந்து நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட் குவார்டர் என்ன பண்ணிருக்கோம், இந்த என்ன பர்ஃபார்மன்ஸ் காட்ட போறீங்க இல்லையா? அக்டோபரில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் நவம்பர் டிசம்பர்லையும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே. ஆனால் இது கொஞ்சம் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கான்செப்ட் இந்த ஜனவரியிலேருந்து. ஓகே ஓகே. ஸோ அக்டோபரில் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணியிருக்கோமோ அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ ஜனவரியில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அநேகமாக ஜனவரியில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும் தான் நினைக்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் குவார்ட்டர் என்ன நடந்திருக்குங்கிறது பேக்கெண்டில் பார்த்துக்கலாம். ஸோ 3 monthsக்கு சேர்த்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒரு 6 lakhs வந்து ப்ராஃபிட்டு. ஓகே. ஆமாம், அதில் சார்ஜஸே 1 lakh போயிடுது, ஒன்று 5 lakhs. பட் இது ரொம்ப குறைவான ப்ராஃபிட் தான். நம்ம எதிர்பார்த்தது ஒரு 15 lakhs 16 lakhs எதிர்பார்த்தேன் 3 மாதத்துக்கு. ஆனால் 5 lakhs வந்திருக்கு நெட்டா, ஆஃப்டர் சார்ஜஸ்லாம் போக. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 மாதத்துக்கு இல்லை ஒவ்வொரு மாதம் தனித்தனியாக கூட ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து பிப்ரவரி மார்ச்லாம் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக கிரிப்டோவில் வந்து ட்ரேடிங்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு 2 weeksஆக வந்து சில பொசிஷன்ஸ்லாம் எடுத்து அதை ட்ரேட் பண்ணுறோம். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதில் என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அதையும் ஆன்லைனில் போய்ட்டு ஸ்க்ரீனில் செக் பண்ணிடலாம். சரிங்க சார். ஸோ இப்போ ட்ரைனிங் வகுப்பு வர்றவங்களுக்குலாம் என்எஸ்சி மட்டும் இல்லாமல் கிரிப்டோவும் சேர்த்து கூட நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே ட்ரைனிங் எடுப்பீங்க? ஆமாம், இப்போ என்எஸ்சி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியே கிரிப்டோலேயும் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. கிரிப்டோவில் வந்து ஸ்பாட் மார்க்கெட் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்குது. அது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாக ரிஸ்க் இல்லாமல் ரிலாக்ஸாக கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பேக்கெண்டில் போயிட்டு எது எதெல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க சார், சரிங்க சார். இப்போ இன்னைக்கு வெனஸ்டே, கம்மிங் மந்த் இல்லை கம்மிங் வீக்கில் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் மறுபடியும் டியூஸ்டே வெனஸ்டேயில் போயிட்டு இப்போ இருக்கிற பொசிஷன்ஸில் எதெல்லாம் அப்ரிஷியேட் நல்ல ப்ராஃபிட்டில் வந்துருக்குங்கிறத மறுபடியும் ஆன்லைன் ஸ்க்ரீனில் செக் பண்ணிடலாம். கண்டிப்பா சார். இந்த மந்த் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இன்னொரு மீட்டிங்கில் நம்ம அதை பார்த்துடலாம். அது வரைக்கும் காத்திருப்போம். ஓகே சார். நன்றி, வணக்கம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.